குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வர்னு சொல்லுவாங்க. புனிதமான கஷேத்திரம். அது வந்து ஒரு 1500 வருஷம் பழமையான கோவில். 4-5 நாளில் மலை ஃபுல்லாக வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தெரிச்சிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. அதிலிருந்து அந்த சன்னதி உள்ளே போகும்போதே யூ கேன் ஃபீல் தட் வைப்ரேஷன். லிட்ரலி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்திலிருந்து சங்கு எடுப்பாங்க. சங்காபிஷேகம்னு சொல்லுவாங்க. நான் சித்தர்களெல்லாம் வந்து திருவண்ணாமலையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஞான தேசிகர் சித்தர்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது ஆசிரமம்னு சொல்லலாம், கோவில்னு சொல்லலாம். குகை மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்து நான் வந்து மெடிடேட் பண்ணுவோம். ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். சைனீஸ் சாத்வா ஸ்கந்தா அப்படிங்கிற பேரில் இன்னும் முருகரை வழிபட்டு இருக்கு. கெமேர் கந்தா அப்படிங்கிற பேரில் கம்போடியாவில் வந்து முருகரை வணங்குறாங்க. ஸோ திருச்செந்தூருக்கு போனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறகு. அவரை ஒரு தடவை தான் சந்தித்தேன். திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்றது கூட எனக்கு தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2009 வாக்கில் ஷூட்டிங்காக வந்து ஹரித்வார் போயிருந்தேன். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். கோலங்களில் மனோ அப்படின்ற ஒரு கேரக்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல் இப்போது குலதெய்வம் சீரியல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இல்லத்திரைகளில் உங்களோட ஒருவராக பயணித்த ஒரு நபரை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். அவருடைய இறை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்திக்க போகிறாரு திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். உங்களோட ஸ்கூல் காலேஜ் அந்த டைமில் வந்து ஒரு சீரியலில் பார்த்த ஒரு கேரக்டரை இப்போ நேரில் திருப்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட அந்த வயதுகள், அந்த அனுபவங்கள்லாம் திருப்பி ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்குறப்போவே நீங்கள் ஃபஸ்ட்டு கடவுள் இருக்கார் அப்படின்னு உணர்ந்த அந்த தருணம் என்ன சார்? நான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி உணர்ந்த தருணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சப்போ தான், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ. இட்ஸ் அ பேஷன் ஃபார் மீ. எனக்கு வந்து ஆக்டிங்ன்றது ஒரு பேஷன். அப்போது அந்த காலகட்டம் பார்த்தீங்களன்னா, இப்போ மாதிரி ரொம்ப சுலபமாக வாய்ப்பு கிடைச்சிடாது. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே செலிப்ரிட்டி ஆகிடலாம். அதை வச்சு கூட உங்களுக்கு வாய்ப்பு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் போய் ஃபிசிக்கலாக நேராக போய் மீட் பண்ண வேண்டியது இருக்கும், வாய்ப்பு கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த காலகட்டம்ன்றது வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த சினிமா உலகம்ன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்குது. எனக்கு ஏன்னா சினிமாவில் வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் யாருமே சினிமா பக்கம் இருந்தது கிடையாது. என்னோட ஆசை, என்னோட தனிப்பட்ட முயற்சியில் நான் வாய்ப்பு தேடி எனக்கு வாய்ப்பு கிடச்சி முதல் ப்ராஜெக்டே வந்து ஓரளவு நல்ல பெரிய சூப்பர் ஹிட் ப்ராஜெக்ட். அது கோலங்கள்ன்றது வந்து பெரிய அளவில் ரீச் ஆன ப்ராஜெக்ட்டுக்கு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் போன ப்ராஜெக்ட் அது. ஸோ அதில் வாய்ப்பு கிடச்சிது. அது வந்து நான் திருச்செல்வம் சாரை பல தடவை போய் பார்த்துருக்கேன். அவர் வந்து அந்த டைமில் வந்து டேரக்டராக இல்லை, அவர் வந்து இப்போ மெட்டியோலியில் நடிச்சிட்டு இருந்தார். அப்போது அந்த டைமில் சாதாரணமாக சொன்னார், நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், பண்ணும்போது கூப்பிட்றேங்க அப்படின்னாரு. நம்மளும் கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தபோது ஒரு 2-3 மாதம் கழித்து திரும்ப கரெக்டாக அவர்கிட்ட இந்த கால் வந்தது. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ணேன். அப்புறம் பார்த்தா என்னோடய கெரியர் அதுலேருந்து ஆரம்பித்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது. சன்லேயே நான் கிட்டத்தட்ட ஒரு 13-14 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ரீசெண்ட் டைமில் இப்போ வந்து குலதெய்வம் வரைக்கும் பண்ணியிருக்கேன் சன்னில். அது தவிர மற்ற சேனல்ஸ்லையும் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் என்னோடய கெரியர் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அதில் ஆரம்பித்து. ஸோ என்ன நான் வந்து ஒரு இறை அனுபவத்தை வந்து உணர்ந்த தருணம் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ தான் என்னோட குலதெய்வத்துக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கணும், கிடைச்சா வந்து நான் உனக்கு கூட நான் என்ன செய்ய முடியுமோ மேக்ஸிமம் என்னால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டப்போ எனக்கு வந்து அது நடந்தது, பலிச்சுது. ஸோ அதுதான் நான் உணர்ந்தேன் அந்த டைமில். மோரோவர் எனக்கு அஸ்ட்ராலஜிலையும் ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. நான் என்னோடய ஹாரோஸ்கோப்பையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துப்பேன். கரெக்டாக என்னோட அந்த கரெக்டான டைம் வரும்போது அதெல்லாம் அமைஞ்சுது. ஸோ சம்திங் நம்மளுடைய சக்தியை தாண்டி ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குதுங்கிறத நம்ம உணர்கிற தருணம் வந்து எல்லாருக்குமே லைஃப்பில் வரும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட அவங்க கடைசி மூச்சுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தருணம் வரும். அவங்க அதை உணர்வாங்க. சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். இதுதான் நான் அந்த இறை அனுபவத்தை உணர்ந்த தருணம்னு சொன்னால் அதுதான். குறிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, எப்படின்னா நான் அந்த குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி. உங்களோட குலதெய்வம் யார்? உங்களோட குலதெய்வத்தை பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட குலதெய்வம்னு கேட்டிங்கன்னா திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்கள் ரீசெண்டாக இந்த ரோபோ 2 படத்தில் கூட அக்ஷய்குமாரோட ஊராக காமிச்சிருப்பாங்க. அது அந்த பறவைகள்லாம் நிறைய வந்து போகும். அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது. ரொம்ப ஒரு புனிதமான கஷேத்திரம். அது வந்து ஒரு 1500 வருஷம் பழமையான கோவில். மலை மேலே இருக்கிற சிவன் கோயில் வந்து இன்னும் அந்த பழமைத்தன்மையோடு அப்படியே இருக்குது. மலை மேலே இருக்கிற அந்த சிவன் சந்நிதி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழமைத்தன்மை மாறாமல் அந்த பழைய லிங்கம் சுயம்பு லிங்கத்தோடு அப்படியே இருக்குது.
1500 வருஷம் பழமையான கோவில். திருக்கழுக்குன்றம்னா எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஐயர் வந்து அங்கே குருக்களாக இருக்கிறவர் வந்து கழுகுக்கு சாப்பாடு வைப்பார். அந்த கழுகு வந்து சாப்பிடும். அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கும்பல் வருவாங்க. கோவிலுக்கு வர கும்பலோட அந்த கும்பல் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த கழுகெல்லாம் வரதில்லைன்னு வச்சுக்கோங்க. பறவைகளே ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த ஏரியாலேயே இப்போ. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். அது எப்படி எங்களுக்கு குலதெய்வம் ஆச்சுன்னா, நாங்கள் வைஷ்ணவிஸ்ட். என்னோட தாத்தாவோட பாட்டிக்கு அந்த டைமில் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னுட்டாங்க. கர்ப்பப்பையில் ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் இருந்தது. அந்த டைமில் இருந்த வைத்தியர்கள் வந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. பல வருஷமாக அவங்களுக்கும் குழந்தை இல்லை. அப்போ யார்கிட்டயே போய் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி திருக்கழுக்குன்றத்துக்கு போய் அந்த வேதகிரீஸ்வரரையும் திருப்புர சுந்தரி அம்மனையும் வந்து தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த திருக்கழுக்குன்றம் மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் டயமீட்டர் இருக்கும். அந்த மலையை அங்கே பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எவ்வளோ பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு மார்க்குக்காக ஒரு கல் வச்சுட்டு போவாங்களாம். திரும்ப அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி பண்ணி ஒரு 4-5 நாளில் மலை ஃபுல்லாக வந்து அங்கே பிரதர்ஷனம் பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தெரிச்சிருக்கு, குழந்தை பிறந்திருக்கு. அதிலிருந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வைஷ்ணவர்கள்லாம் சைவ கோயில்களுக்கு போக மாட்டாங்க, சைவர்கள்லாம் வைஷ்ணவர் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வழக்கம் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இருந்திருக்கு. அதையும் மீறி இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நடந்ததுனால அந்த வேதகிரீஸ்வரரை குலதெய்வமாக ஏற்றிக்கிட்டு அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் அவர் எங்களுக்கு குலதெய்வமானார். இப்போ குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கரியர்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து குலதெய்வத்தோட ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த கோவில்ல நீங்க பார்த்து வியந்த விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்கள், அங்கே திருவிழாக்கள்லாம் நடக்கும். அங்கே வந்து நீங்கள் உள்ள அந்த கோவிலில், நான் தான் சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட மோர் தென் 1350 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் அது. அந்த சன்னதி உள்ளே போகும்போதே யூ கேன் ஃபீல் தட் வைப்ரேஷன். லிட்ரலி நீங்கள் வந்து அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணி, எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக தான் இருக்கும். அந்த காலத்து கோயில்கள்லாம் அப்படி தான் கட்டப்பட்டிருக்கும். ஒரு இருட்டான சூழல், ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸாக இருக்கும். அங்கே வந்து வேர்க்கெல்லாம் செய்யாது உங்களுக்கு. மலை மேலே இருக்கக்கூடிய கோவில். அந்த உள்ள நுழையும் போதே, அந்த சன்னதி உள்ள நுழையும் போதே அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கும் நார்த்திலிருந்து, வாரணாசியிலிருந்து, காசியிலிருந்தெல்லாம் நடைப்பயணமாக பல துறவிகள், பல அகோரிகள் அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. நான் பல தடவை பார்த்துருக்கேன். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பழமையான சக்தி வாய்ந்த ஒரு கோவில். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த குளத்திலிருந்து சங்கு எடுப்பாங்க. சங்காபிஷேகம்னு சொல்லுவாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், அது தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அந்த சங்கு பற்றி சொல்லுங்க சார். நீங்கள் வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, 12 வருஷம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த சங்கெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? எப்படி நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க? 12 வருஷத்துக்கு இப்போ ஒரு தடவை இப்பவும் வந்து அந்த வழக்கம் இருக்கு. இந்த வருஷமும் வந்துச்சு. திருக்கழுக்குன்றத்துலேருந்து அந்த சங்கு எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டம், அது சுற்றி இருக்கிற கிராமங்கள்ல இருந்தும் டவுன்கள்ல இருந்தும் பெரிய கூட்டம் வருவாங்க. அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி அங்கே நடக்கும். நீங்கள் சந்திச்ச ஒரு மகான், என்னோட லைஃப்பை இப்படியெல்லாம் அவர் சேஞ்ச் பண்ணார், இல்லை ஒரு விஷயத்தை படித்தப்போ நான் இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன், ஓ ஆமாம் நம்ம இதுதானே உண்மை அப்படின்ட்டு, அதாவது சித்தர்களாக இருக்கலாம், மகான்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு குரு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் ஒருத்தரை நீங்கள் வச்சுருப்பீங்களா? அவங்க யார்? அந்த விஷயம் பற்றி எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? குருனா நான் இது வந்து சொல்கிறேன், பட் ஆனால் நான் வந்து அவரை ஒரு தடவை தான் சந்தித்தேன். திரும்ப சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்றது கூட எனக்கு தெரியல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2009 வாக்கில் ஷூட்டிங்காக வந்து ஹரித்வார் போயிருந்தேன். ஹரித்வார் போனப்போ அங்கெல்லாம் வந்து சில சாமியார்கள்லாம் வந்து நீங்கள் போனீங்களா பிளெஸ்ஸிங் பண்ணுறதே வந்து அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க, குச்சி மாதிரி அடிச்சு அனுப்புவாங்க. அதுதான் பிளெஸ்ஸிங் ஆக்சுவலாக அங்கே. ஸோ இந்த அகோரிஸு, இந்த சாமியார்கள்லாம் வந்து இதுதான் வழக்கமாக வச்சுருந்தாங்க. அப்போது வந்து எல்லாம் லைனாக போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் க்ரூ மெம்பர்ஸோட எல்லாரும் வந்து ஒரு கட்டையால் ஒரு தட்டி அமுச்சு விட்டாரு. என்னை மட்டும் தட்டவே இல்லை. போ அப்படின்ட்டாரு. திரும்ப போய் சுற்றி திரும்ப வந்தேன். திரும்பவும் தட்டவில்லை, திரும்ப போன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில் என்னமோ சொன்னார், எனக்கு புரியல. அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருக்கு நல்லா ஹிந்தி தெரியும், என்ன சொன்னார் அவர், ஏன் என்னை இது பண்ணவே இல்லை, இனி ஜோதிட சாஸ்திரம் படிக்கணுமா, படித்தேன்னா உனக்கு வந்து அதில் வந்து பெரிய நாலேஜ் வந்து வளர்த்துக்கக்கூடிய ஒரு திறமை உனக்கு இருக்கா, அதுதான் அவர் சொன்னார். அதுக்கு ஏன் பிளெஸ்ஸிங் பண்ணாமல் அனுப்பிச்சார் இல்லை, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. முடிஞ்சால் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு அந்த நாலேஜை வளர்த்துக்கிட்டு திரும்ப இந்த பக்கம் வரும்போது அவர் பார்க்குற ஒரு சந்தர்ப்பமோ வாய்ப்போ கிடைச்சா அப்போது வந்து திரும்ப அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜோதிடம்? அதுக்கப்புறம் தான் நான் ஜோதிட சாஸ்திரம் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பேங்க் எம்ப்ளாயி. அவர் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பெரிய ஈடுபாடு உண்டு, அவருக்கு பெரிய பேஷன் உண்டு. இதை பற்றி நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பண்ணுவார். அவங்க தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுவார். அந்த டைம்லேயே எங்கள் அப்பா நிறைய இன்சிஸ்ட் பண்ணுவார் எனக்கு கற்றுக்கோன்னு. நிறைய அவர் மூலமாக நிறைய நாலேஜும் கிடச்சிது. பட் எனக்கு அது ஒரு பேஷனாக ஆக்கிக்கணுன்ற ஒரு இது இல்லை அந்த டைமில்.
பட் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறமா அதை நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அது உள்ளே போக 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 அந்த இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாச்சு. புக்ஸ் படிக்க 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 அதை பற்றின நாலேஜ் அதிகமாக அதை பற்றின இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் வந்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னி தேதி வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் நான் வந்து அது ஒரு ப்ரொஃபஷனாக ஆகிக்கிட்டேன். சரி, ஓகே, இது பண்ணால் என்ன தப்பு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, நிறைய விஷயங்கள் பண்ணலாமே அப்படிங்கிறது மாதிரி என்ன ஒரு ப்ரொஃபஷன் ஆக்கிக்கிட்டேன். இது வந்து என்னோட வாழ்க்கையில் அந்த மகானை நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சிது. திரும்ப அவர் நான் அந்த சைட் போகும்போது மீட் பண்ணுவானா இல்லையான்னு தெரியல. வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். இப்படி ஹரித்வார் ஷூட்டிங் டைம்ல போன மாதிரி வேற எந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்க போயிருக்கீங்க? போய் இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி வியந்த தருணங்கள்லாம் இருக்கா? நிறைய கோவில்களுக்கு போயிருக்கேன். நான் வந்து என்னோட ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் வந்து நிறைய பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியாவில் எல்லா கோவில்களையும் கவர் பண்ணியிருக்கேன், முக்கியமான கோவில்களை. அதே மாதிரி நார்த்லேயும் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களுடைய அந்த இது வந்து மகத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த்தில் எல்லாமும் கோவில்கள் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்லலை. இப்போ பேலூர் ஹலேபேடுன்னு வந்து கர்நாடகாவில் ஒரு கோவில் இருக்குது. அதில் சிற்பக்கலைகள்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெரி புவர். நம்ம மகாபலிபுரத்தை விட பிரமாதமாக இருக்கும். உண்மையை சொல்ல போனோம்னா ரொம்ப மைன்யூட் ஒர்க்கெலாம் இருக்கும். ஒய்சாலா டெம்பிள் அந்த ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க, பேலூர் ஹலேபேடுன்னு. நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புவர். தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு சில கோயில்களை மெயின்டெனன்ஸ் புவராக தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் நம்ம இந்த கல்ச்சரை வந்து இது வரைக்கும் பேணி கட்டி காப்பாற்றி நம்ம கொண்டு வந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸில் ஓரளவுக்கு பண்ணலையோன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். இப்போ வந்துட்டு நீங்கள் நிறைய கிரிவலம் எல்லாம் போயிருக்கீங்க. போயிருக்கேன். அதே மாதிரி வந்து வெள்ளையங்கிரி மலைக்கெல்லாம் போயிருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் போன அந்த மலைகள், சிவன், அந்த தரிசனங்கள் பற்றி எல்லாம் சொல்லுங்க. வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சு. நாங்கள் ஏறிட்டே இருக்கோம். ஏன்னா வந்து வெள்ளையங்கிரி ஏறும்போது திடீர்னு ஒரு நாள் மழை பெஞ்சுது. நாங்கள் இப்போ சம்மரில் தான் ஏறணும். போன வருஷம்னு நினைக்கிறேன். ஆமாம், போன வருஷம் ஏறின போது. வருஷம் நான் போகிற பழக்கம் இருக்குது. அப்போது வந்து எனக்கு ஒரு வயசான ஒருத்தர் வந்து அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ வாங்கி சாப்பிட்டப்போ அங்கே 3 பேர் போயிருந்தோம். நான், என்னோட நண்பர், இன்னொருத்தர், 3 பேர் போயிருந்தோம். அவர் அப்போது எல்லாருக்கும் ஒரு ருத்ராட்ச கொட்டை ஒன்று கொடுத்தாரு. அவங்களுக்கு இல்லாமல் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு. என்னோட நண்பர் அவர் எல்லாருமே வந்து அதை ரொம்ப அலட்சியமாக வந்து விட்டுட்டாங்க. தட் மீன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியலையா, இல்லை அது அவங்களுக்கு சேரக்கூடாதுன்னு இருக்கா, விதியா என்னன்றது தெரியல. நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். சில மாதங்களுக்கு அப்புறமா வந்து என் கழுத்தில் இந்த ருத்ராட்ச கொட்டை தான் அது. நான் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை வந்து நான் மாட்டிக்கிட்டேன். என்னோட நண்பரை நான் பார்க்கும்போது அவர் கழுத்தில் ஒரு ருத்ராட்ச கொட்டை இருந்தது. இது நான் அவர் கொடுத்ததா அப்படின்னு. அங்கே யாருமே எனக்கு கொடுக்கலையே. என்னடா பேசுகிறேன், உனக்கும் கொடுத்தாரு, எனக்கும் கொடுத்தாரு, அந்த இன்னொருத்தர் வந்தார், அவருக்கும் கொடுத்தாரு, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. அப்படியா, நான் விட்டுட்டேனே, அதை நான் போட்டுட்டேனே அப்படின்னா. உனக்கு ஒட்டணும்னு இல்லை, போட்டுட்டேன், எனக்கு இருக்குது. அது போட்டதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வருது. அவங்களுக்கு தெரியவே இல்லையா அது கிடைச்சதே உணரவே இல்லை. அவங்க கையில் கொடுத்தா கூட உனக்கு ஒட்டணும்னு இருந்தால் தான் ஒட்டுன்றது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வெள்ளையங்கிரி மலையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லிங்க கேட்கும் போதே ஒரு மாதிரி புள்ளிரிப்பாக தான் இருக்குது. இதை தவிர நீங்கள் வேறு என்ன கோயிலுக்கு இந்த மாதிரி போயிருக்கீங்க சார்? இது மாதிரி மல்லிகார்ஜுன கோவில், அதுவும் வந்து மேலே நடந்து போய் வந்து நம்மளே அபிஷேகம் பண்ணுற மாதிரியான தருணங்கள். வெள்ளையங்கிரிலையும் நீங்கள் பண்ணலாம். எக்ஸாக்ஸரேஷனாக சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். மலையில நின்று பார்க்கும்போது, அது கீழே பார்க்கும்போது பூமி ஒரு சொர்க்கமா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட அனுபவம் சொல்லுங்க. பர்வதமலை பத்தி. பர்வதமலை, ஆமா. பர்வதமலை வந்து நான் ஓப்பனாக சொல்லணும்னா, நான் இதுவரையிலும் போனதில்லை. பல தடவை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் போகணுன்னு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த சம்மரில் ஏறக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா சம்மர் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. இந்த சம்மரில் ஏறக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன். இந்த சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த மலை ஏற போகிறேன். ஏறினதுக்கப்புறம் அதில் என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்றதை நான் நிச்சயமாக ஷேர் பண்ணிக்கிறேன். பர்வதமலை ரொம்ப நாள் பிளான் அது. இது வரைக்கும் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையல. ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், போன 2 வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான கரெக்டான சந்தர்ப்பம் அமையல. இப்போ நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ஒரு கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அது என்ன கோவில்? வெள்ளையங்கிரி சொல்லலாம். வெள்ளையங்கிரியே நான் வந்து பல வருஷமாக பிளான் பண்ணி அமையாமல் அதுக்கான சந்தர்ப்பம் அமையும் போது எனக்கே தெரியாது, திடீர் பிளான், கிளம்பணும், போயிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அமைஞ்சது. வெள்ளையங்கிரியும் அப்படி தான். நீங்கள் திருப்பதியை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான், திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். திருவண்ணாமலையிலலாம் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போகிறப்போ அந்த மாதிரி சித்தர்களோட பேசின மாதிரி சித்தர்கள் யாராவது பார்த்தீங்களா, ஏதாவது சொன்னாங்களா? திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் போனேன்னா நேராக ரமணர் ஆசிரமத்துக்கு போவேன். முதல்ல அங்கே போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போவேன். நான் சித்தர்கள் எல்லாம் வந்து திருவண்ணாமலையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்குன்னா எனக்கு திருவண்ணாமலையில் அந்த மாதிரி இல்லை. நான் அடிக்கடி போவேன் திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலை ரமணருடைய ஆசிரமத்துக்கு அப்புறம் நான் வந்து விசிட் பண்ணக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான தேசிகர் சித்தர்னு ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அது ஆசிரமம்னு சொல்லலாம், கோவில்னு சொல்லலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குகை மாதிரி இருக்கும். அவர் வாழ்ந்த இடம் வந்து அதை விட்டுட்டு மேலே அப்படியே வீடு கட்டியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பண்ணியிருக்காங்க.
ஸ்ட்ரக்சர் வந்து மேலே அப்படியே இருக்கும். பட் இன்னும் அந்த வீட்டுக்கு கீழே அவர் வாழ்ந்த அந்த குகை மாதிரி உள்ள ஒரு இடம் வந்து இன்னும் இருக்குது. அங்கே வந்து நான் போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுவேன். இந்த சம்மரில் போனீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். சம்மர் இல்லாமல் இந்த வின்டர் சீசனில் போனீங்கன்னா தண்ணி வந்து 3வது படி 4வது படி வரலும் வந்துடும். அதில் நீங்கள் கீழே போய் உட்கார முடியாது. அவரோட பீடம் மாதிரி ஒரு இடம் இருக்கும், திண்ணை மாதிரி. அதில் தான் அவர் உட்காந்து எப்போவுமே தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறதுலாம் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கான கோவில் வந்து அதுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. கீழே வந்து அவர் வாழ்ந்த இடம் இன்னும் அப்படியே இருக்குது, அப்படியே பராமரிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க அங்கே. ஸோ அங்கே போய் உட்காந்து நீங்கள் இப்போ நான் வந்து மெடிடேட் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலி ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது. நிச்சயமா அது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்குமா தெரியல. பாக்குற வியூவர்ஸ் கண்டிப்பா வந்து திருவண்ணாமலை போனா நீங்க சொன்ன ஞான தேசிகரோட அந்த ஸ்தலத்தில் கோவிலுக்குள்ள போயிட்டு நிச்சயமா அவங்களும் வந்து இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா இஷ்ட தெய்வம் யாரு? என்னோட இஷ்ட தெய்வம் அப்படின்னா நான் முருகர் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குலதெய்வம் வேற, நம்மளுக்கு வந்து பிடிச்ச தெய்வங்கள், நம்மளுக்கு வந்து ஃபேவரபிளா நம்ம ஜாதகப்படி இருக்கக்கூடிய தெய்வங்கள் வேற. இஷ்ட தெய்வம்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நான் வந்து முருகரை வழிபட ஆரம்பிச்சனோ அப்போத்துலேருந்து நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது வந்து என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்ன்றது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஏன் எனக்கு முருகர் மேலே ஈர்ப்பு வந்துச்சுன்னா, நான் இப்போது இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணுவேன், நிறைய படிப்பேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அப்படி தான் நான் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி எல்லாமும் கற்றுக்கிட்டது. ஸோ அப்படி நம்ம நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணும்போது ஆல் ஓவர் தி வேர்ல்டு, நம்ம தமிழ் கடவுள்னு முருகரை சொல்கிறோம், அவர் தமிழ் கடவுள் தான். பட் அவர் வந்து உலகம் பூரா ஆண்டிருக்காரு. எல்லா மூலைகளிலும் வந்து முருகரை வழிபடக்கூடிய ஜனங்க இன்னும் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து இன்னும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஈராக்கில் யசீதீஸ் அப்படின்ற ஒரு இனக்குழு இருக்குது, குர்திஸ்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல. இன்றைக்கி அவங்க முருகரை வழிபட்டுருக்காங்க, விளக்கேற்றுறாங்க, தீபாராதனை காத்துறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. ஈராக்கீஸ் நான் சொல்கிறவங்க, குர்திஸ்தான் அப்படிங்கிற இடம் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைனீஸ் போதிசாத்வா ஸ்கந்தா அப்படிங்கிற பேரில் இன்னும் முருகரை வழிபட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் எடுத்துக்கோங்க, கந்தஹார் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. முன்னாடி ஆப்கானிஸ்தான், மொத்த ஆப்கானிஸ்தானோட பேரே கந்தஹார் தான். நம்ம மகாபாரதத்தில் அது வந்து சான்ஸ்கிரிட்லையும் இந்தியிலையும் மருவி வந்து காந்தார் அப்படின்வாங்க, காந்தார தேசம்னுவாங்க. அந்த தேசத்தை சார்ந்தவர் தான் இந்த சகுனி, அவருடைய சிஸ்டர் வந்து காந்தாரி, அவங்கெல்லாம். கந்தஹார் தான் காந்தாரா வந்து அந்த டைமில் வந்து மருவியது. இப்போ வந்து ஆப்கானிஸ்தானாக மாறிடுச்சு. கந்தஹார்ன்றது சின்ன ஒரு டவுனாக இருக்குங்க, சிட்டியாக இருக்குது. பட் அந்த கந்தஹார்ன்ற பேர் எங்கேருந்து வந்ததுக்கு? அந்த கந்தன் அங்கே ஆண்டதுனால தான் அந்த கந்தஹார்ன்ற பேர் அந்த ஊருக்கு வந்திருக்கு. அதை தாண்டி இப்போ நீங்கள் கம்போடியா, மலேசியாலாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. கெமேர் கந்தா அப்படிங்கிற பேரில் கம்போடியாவில் வந்து முருகரை வணங்குறாங்க. அதே மாதிரி சைனாவில் வந்து போதிசாத்வா ஸ்கந்தா, அங்கே புத்திஸ்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் சைனாவில். அதில் வந்து போதிசாத்வா ஸ்கந்தா அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய வாரியர், அவரை வணங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப இன்டெப்த் நீங்கள் போய் பார்த்தீங்களன்னா அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அப்படியே நம்ம முருகரோட ஒத்துப்போம். முருகர் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுபட்ட போகர் வந்து சீனாவிலிருந்து வந்து பழனியில் நம்ம முருகருக்கு வந்து நவபாஷான சிலையை பண்ணி கொடுத்துட்டு போகலையா? ஸோ அவர் ஒரு சீனர் தானே. ஸோ அதனால் முருகருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்காலாம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆல் ஓவர் தி வேர்ல்டு முருக பக்தர்கள் இருக்காங்க. முருகனுடைய புகழ் வந்து உலகம் பூரா ஓங்கி இருக்குது. ஸோ எனக்கு அது பார்த்து இந்த மாதிரி ரிசர்ச்சஸ் பண்ணி பார்த்து எப்படி இவர் இந்த ஒரு கடவுளுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பெரிய அளவில் வந்து புகழ் இருக்குது. இன்னும் வந்து இவரோட பக்தர்கள் வந்து வேறு மதத்தில் இருந்தாலும் இன்னும் முருகனை வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நான் முருகனை வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறமா ஈஸியாக வாரியர் இல்லையா? அதனால் வந்து நீங்கள் வந்து முருகனை வழிபட ஆரம்பிச்சிங்களா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பில்ட் ஆகும். எப்பேற்பட்டவங்களுக்கும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிறவங்க முருகப்பெருமானை வழிபட்டால் தைரியமும் அவங்களுடைய மன உறுதியும் ஒரு மிகப்பெரிய அளவில் வளரும். நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான முருகன் டெம்பிள் போயிருந்தா உங்களுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகன் டெம்பிள், நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய முருகன் டெம்பிள் தான். அது வந்து பழனி தான். நிச்சயமாக மிகப்பெரிய வைப்ரேஷன் இருக்கக்கூடிய டெம்பிள், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அந்த ஸ்தலமே வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல் ஸ்தலம்னு சொல்லலாம். அந்த மண்ணில் காலை வைக்கிறதே புண்ணியம். அந்த முருகன் சந்நிதி வரலும் போகணுன்றது இல்லை, அந்த மண்ணில் காலை வைக்கிறதே புண்ணியம். அது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் ஸ்தலம். அது நீங்கள் பழனிக்கு போனதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் வந்து? நிறைய, அதான் நான் சொன்னேன், என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸே எக்ஸ்ட்ராடினரியாக என்ஹான்ஸ் ஆயிருக்கு. கொஞ்சம் நான் நடுவில் எனக்கு கொஞ்சம் பேட் டைம் இருந்தது, நிறைய கோத்ரூ பண்ணேன். அப்போது அந்த டைமில் நான் அதை ஓவர் கம் பண்ணி வர வச்சதே என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த பிரச்சனைகள்லேருந்து என்னால் அதை கடந்து வெளியில் வர முடிஞ்சுது. ஸோ அதுக்கு வந்து நான் முருகருக்கு தான் தேங்க் பண்ணணும். நிச்சயமா சார். இப்போ வந்து நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து இந்த முருகர் கோயிலுக்கு போங்க, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறேன்னா நீங்கள் பழனியை தான் சஜஸ்ட் பண்ணுவேன்? பழனி சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருச்செந்தூர் போனால் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக வரும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இதை. ஏன்னா வந்து அங்கே குருவனுடைய
எந்திரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. குருனுடைய எனர்ஜி நிறைய இருக்குது. ஸோ திருச்செந்தூருக்கு போனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட குழந்தை பிறக்கும். இப்போ முருகர் அப்படின்றத வந்து இப்போ கலியுக கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில் முருகன் அப்படிங்கிறது யார்? முருகன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலியுக கடவுள்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலிருந்து, மகாபாரதம் ராமாயணத்துக்கு முன்னாடியிலிருந்து வந்து முருகர் வந்து இந்த உலகத்தில் மக்களால் வழிபடப்பட்டு வந்துட்டுருக்காரு. கலியுக கடவுள்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். எல்லா யுகங்கள்லையும் முருகர் வழிபடப்பட்டிருக்காரு, கலியுகத்திலையும் வழிபடப்படுறாரு. நம்ம கலியுகத்தில் இருக்கிறதுனால நம்ம கலியுக கடவுள்னு சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து உங்களோட முருகருடைய வரலாறு வந்து உங்களுக்கு பேசும். நீங்கள் எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். இலக்கிய காப்பியங்கள் எல்லாத்துலேயுமே முருகன் இல்லாமல் கிடையாது. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க, குறிப்பாக முருகன் பற்றி பேசியிருந்தீங்க. உங்களுடைய லைஃப்பில் நடந்த பல விஷயங்களை நீங்கள் ஒழிக்காமல் மறைக்காமல் மற்றவங்களும் பயன்பெறணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்துக்கும் ரொம்பவே நன்றி சார். ரொம்ப நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.